வணக்கம். நான் பல் மருத்துவர் டாக்டர் பாலசண்முகம். தமிழக அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பல் சீரமைப்பு மற்றும் முகத்தாடை சீரமைப்பு துறையின் தலைவராக உள்ளேன். பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. நல்லா ஆயிடுச்சு டாக்டர், நீங்கள் எனக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் அது 1 வருஷமோ 2 வருஷமோ ரீட்டைனர் என்ற கருவி கொண்டு திருப்பி அந்த இதில் வாயில் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் எதுக்கு அந்த மெயின் விஷயம் அந்த ரீட்டைனர் போடுறோம்னா, நம்ம இப்போ என்ன தான் பல்ல உள்ள தள்ளினாலும் இல்லை நகர்த்தி வச்சாலும் திருப்பி அந்த பழைய பொசிஷனுக்கு வரதுக்கு அது ட்ரை பண்ணும். அதுக்கு பேர் ரிலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிலாப்ஸை தடுக்கிறதுக்கு தான் அந்த ரீட்டைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ரீட்டைனர்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. அதாவது ரிமூவபிள் ரீட்டைனர்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் ரீட்டைனர்ஸ் இருக்குது. இப்போ S6 ரீட்டைனர்ஸ் ஒன்று லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ரிமூவபிள் ரீட்டைனர்ஸ்ன்றது வாயில் ஒரு தகட மாதிரி வச்சு கம்பி போட்டு வைக்கிறது. ஆனால் அந்த ரீட்டைனர்ஸ் போட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்களோ இல்லையோ ஒரு செக்கப் ஒரு ரிவ்யூக்குன்றதுனாச்சும் அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு மாதிரி வந்து காட்டணும். ஏன்னா அவங்க ஒழுங்காக போடலைன்னா பல் நகர ஆரம்பிச்சிடும். அதுக்காகச்சும் வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க போடுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே வரலாம். ஆனால் நம்ம எதுவும் ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல. ஒரு செக்கப் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ தான் வந்து ஒழுங்காக போடுவாங்க. இதே ஃபிக்ஸட் ரீட்டைனர்ஸ்னால் அந்த பிரச்சனை கிடையாது. பல்லில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள். ஸோ அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கனால அந்த தொந்தரவு இருக்காது. அவங்க போடுறாங்களா இல்லை, உடஞ்சா மட்டும் குத்துனுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஃபிக்ஸட் ரீட்டைனர்ஸ். இதில் S6 ரீட்டைன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக வருது. பல்லு அந்த தெர்மோபிளாஸ்டிக் ஷீட் சொல்லுவாங்க. அதாவது பல்லு கலர்லேயே இருக்கிறதுனால அந்த கலர்லெஸ் அது கிளியராக இருக்கும். அது மேலே போடுறதுனால வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ரீட்டைனர்ஸ் இது போட்டிருக்காங்கன்னே தெரியாது. அதை கம்ஃபர்டபுளாக அவங்க போட்டுப்பாங்க. அது இல்லாமல் சாப்பிடும் போதும் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் அதை எடுத்து வெளில வச்சுக்கலாம். மிச்சத்தில் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். அந்த பல் கிளிப் சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் ரீட்டைனர்ஸ் எத்தனை வருஷம் போடணும் இல்லைன்னா எவ்வளோ நாள் போடணும் அப்படின்ற கேள்விக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் போடுற மாதிரி இருக்கும். ரிமூவபிள் ரீட்டைனர்னால் 1 வருஷம் போட்டுக்கலாம். ஆனால் அதை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறது, அதாவது வேணான்னு நினைக்கிறது நீங்களும் நினைக்க முடியாது. ஆர்த்தோடான்டிஸ்ட் பார்த்துட்டு இவர் ஒழுங்காக போட்டிருக்காரு, அதுமாதிரி ரிட்டன்ஷன் இது போதுன்னு அவர் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ தான் திருப்பி ரிலாப்ஸ் இல்லாமல் இருக்கும். கிளிப் சிகிச்சைக்கு பல் எடுக்கணுமா வேணாமான்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா கிளிப் சிகிச்சை செய்யும் போது எதுக்காக செய்கிறோம்? பல் தூக்கலாக இருக்குது, இடம் இல்லாமல் இருக்குது, தாறுமாறாக முளைச்சிருக்கு அப்படின்ற போது தாடை உடைச்சி சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் பல் எடுக்காமலும் செய்யலாம். அதாவது எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறது, அந்த தாடையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம கிளிப்பு போட்டுக்கலாம். இல்லை பல் பின்னாடி இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளினா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை ஒரு பல்ல கொஞ்சம் முன்னாடி பின்னாடி லைட்டாக ஸ்லைஸ் பண்ணோன்னா அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பத்தாதுன்ற பக்கத்தில் நம்ம பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். பல் எடுக்கும் போது மேல் தாடையில் கீழ்த்தாடையிலையும் கடவாப்பற்கு முன்னே உள்ள சின்ன கடவாப்பற்கள் அது 2 இருக்கும் ஒவ்வொரு பக்கம். அதில் ஒவ்வொரு பல் எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா தாறுமாறாக இருக்க பல்லுனால தான் பிரச்சனை இருக்கும். தாறுமாறாக இருக்க பல்லை சீராக்கிறதுக்கு ஒரு பல்லை எடுக்கிறது தப்பே கிடையாது, தொந்தரவு இருக்காது. அதனால் அந்த இடைவெளியும் இருக்கவே இருக்காது. முடிச்சதுன்னு எல்லாம் வரிசையாக சீராக இருக்கும். பல்லு கிளிப்பு போட்டு அதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லா கொடுக்குற அட்வைஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் பேஷண்ட் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அது எப்படின்னா 2-3 முறை பல் துலக்க வேண்டும் ஒரு நாளைக்கு. அதை ஏதாவது ஒரு பல்ல ஒரு சாப்பாடு மாட்டினா கூட அது ஈரில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பல்லோட மூமெண்ட்டை கெடுக்கும். அதனால் சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் நல்லா வாய் கொப்பளிச்சிடணும். எங்கேயாவது பல்ல ஆடிட்டு பல்லோட மேலே பொருத்தின ஒரு ப்ராக்கெட்டோ இல்லை ஒரு கம்பியோ குத்திட்டு இருந்துச்சுன்னா உடனடியாக பல் மருத்துவரை அணுகிடணும். கடினமான பொருட்களை எப்பொழுதும் உண்ண வேண்டாம். கடினமான பொருட்களை உண்ணாமல் மென்மையான உணவுப் பொருட்களை 1 வருடமோ ஒரு 1.5 வருடமோ இல்லை 3 வருடமோ தான் நீங்கள் கிளிப் போட போகிறீங்க. அந்த டைமில் எப்படி சாப்பிடணும்னா எந்த ஒரு பொருளையும் நேராக எடுத்து கடிக்காமல் சின்ன சின்னதாக புட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இல்லாட்டினாலும் உடஞ்சிச்சுன்னா உடனே இம்மீடியட்டாக டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீஃபிக்ஸிங் பண்ணிவிட்டு திருப்பி சரி செஞ்சுருவாங்க. தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் திட்டங்களில் நலம் 365 மிக முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தின் வாயிலாக உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.